ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கடலை மிட்டாய் ரெசிபி மாதிரியே இது வந்து மிக்ஸ் அண்ட் நட்ஸ் மிட்டாய் ரெசிபி அப்படின்னு தான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு. அது என்னன்னு இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதுக்கு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை, அப்புறம் 1/4 கப் அளவு முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பாதாம் வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 1 கப் அளவு நட்ஸ் வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நல்லா அகலமான கடாயில் இந்த எல்லா நட்ஸையும் சேர்த்துட்டு வறுத்துக்கங்க. இதோட பிஸ்தா வேர்க்கடலையும் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 1 கப் அளவு வெல்லத்தை பொடிச்ச வெல்லத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். சிம்லே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இதோட கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துட்டு நல்லா சிம்லே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா நுரைச்சி வரும். இது வந்து கம்பி பதம் பார்க்கணும். அதனால ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. பாகு கொஞ்சம் லைட்டாக திக்காய் வரும்போது கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து அந்த தண்ணியில் கப்பில் இருக்க தண்ணியில் ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி கரையாமல் இருக்கணும், தண்ணியில் கரையாமல் இருக்கணும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பால் மாதிரி உருட்ட வரணும். சாஃப்ட் பாலாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உடனே அந்த வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ட்ரேயில் வந்து நெய்யை தடவி வச்சுக்கோங்க. இதை வந்து அதில் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அந்த நெய்யை தடவி வச்சுருக்க ட்ரேயில் இதை கொட்டிட்டு நட்ஸ் எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே தான் அந்த ட்விஸ்ட்டே நடந்தது. என்னென்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது பார்க்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அப்படியே எல்லாம் உதிரி உதிரியாக வந்துருச்சு. அந்த பாகு பதத்தில் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாக்ட் ரெசிபி இன்னொருக்கா ட்ரை பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இதுவுமே நல்லா இருந்தது. ஸ்வீட் பைட்ஸ் மாதிரி உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸாக்ட் ரெசிபியும் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.